சங்கர் வந்து இந்தியன் 2 பண்ணார். இந்தியன் 2லாம் லைக்காலாம் பார்த்தீங்கன்னா, பெரிய தயாரிப்பு நிறுவனம். அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, மண்ண கவ்விட்டு போயிட்டாங்க. அப்படிதான் நம்ம சொல்லணும். கமலஹாசன் வந்து அதிபுத்திசாலி. அதாவது வந்து ஒவ்வொரு டைரக்டர்ட்டயும் பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட கேள்வி கேட்பாரு. சும்மா ஒரு டம்ளர்ல டீ குடிக்கணும் அப்படின்னு சொன்னா கூட, "ஏன் டீ குடிக்கணும்? என்ன என்ன எதனால டீ குடிக்கணும்? இந்த இடத்துல ஏன் அந்த கேரக்டர் டீ குடிக்குது?" அப்படின்லாம் கேட்பாரு. அப்படிப்பட்ட கமலே பார்த்தீங்கன்னா, சமீபத்தில வந்து இந்தியன் 2 மாரியான படங்கள்ல எந்த கேள்வியுமே கேட்காம நடிச்சு, அதுவும் இல்லாம தக் லைஃப்ல மணிரத்னத்த போய் அவர்ட்டயும் எந்த கேள்வியுமே கேட்காம நடிச்சு, டோட்டல் டிசாஸ்டர் 2 படமே மிகப்பெரிய தோல்வி படமா போச்சு. இப்ப நம்ம சங்கர பத்தி பேசணும் அப்படின்னா, சங்கர் வந்து இந்தியன் 2 எடுக்கிற அதே காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா, கேம் சேஞ்சர்னு ஒரு படம். அது வந்து தெலுங்கு படம் ஆக்சுவலி. தெலுங்குல வந்து ராம் சரண் வந்து ஒரு பெரிய ஹீரோ. அவர் வந்து சங்கர நம்பி தேதி குடுக்குறாரு. தில்ராஜ் பெரிய தயாரிப்பாளர். தமிழ்ல வந்து விஜய் வச்சு வாரிசு படம் எடுத்தார்ல, அவர் வந்து ஒரு தெலுங்கு படம் எடுத்து குடுங்கன்னு சங்கர கூப்பிட்றாரு. சங்கர் அப்பவே ஒரு திட்டம் போடுறாரு. என்னன்னா, ஓஹோ! தமிழ் படம் எடுக்கிறது என்னைய வந்து தெலுங்கு படம் எடுக்க கூப்பிட்றீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு, பேர் என்ன அப்படின்னு கேட்குறாரு. தில்ராஜ் அப்படின்றாரு. இந்த வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்குல போய் கேம் சேஞ்சர் அப்படிங்கிற படம். அதாவது வந்து அந்த கதாநாயகன் கேம் சேஞ்ச் பண்ணுவாரா அப்படின்னா, அது எதுவுமே பண்ணல. கதாநாயகன் ஒண்ணுமே பண்ணல. எந்த கேமையுமே சேஞ்ச் பண்ணல. ஆனா சங்கர் பார்த்தீங்கன்னா, தயாரிப்பாளர் தில்ராஜோட கேம் இருக்கு பார்த்தீங்களா, அத டோட்டலாவே சேஞ்ச் பண்ணி விட்டு வந்துட்டாரு. தில்ராஜுங்கிற பேர, அதாவது தில்லு அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, அந்த தில்ல கட் பண்ணிட்டு வெறும் ராஜாக்கி விட்டு வந்துட்டாரு.